இருக்கு. ஏன்னா இவர் தானே நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம். அக்னி ஒண்ணு பண்ண போறது இல்லையா, வந்து கைகுலுக்கி ஒரு வெள்ளை காகிதத்தை கொடுத்துட்டு போறாரு பாருங்க, அதை வாங்கிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா, அப்ப இந்த அக்னி என்ன கூட்டு உட்காந்து வச்சுட்டு நீ எங்க போனேன்னு கேட்க மாட்டாரா? நாளைக்கு நம்ம வீட்டுல அந்த அக்னி மட்டும் ஒரு நாள் எரியாம போட்டோம், அப்ப தெரியும் நாம ஒத்தொத்தரும் படுற பாடு. அதனால கல்யாணத்தன்னைக்கு அக்னி பகவானுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு அந்த மரியாதையோட தான் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கு பார்த்தால் 3 அக்னிகளை வரவழைத்தான். புரூரவா எப்போதும் அவர்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி மதித்வாக்னிம் த்ரிதா கிருத்வா அயஜது ச நராதிபா இஷ்ட்வா இஷ்ட்வா யஜ்ஞைர் பகுவிதைஹி கதஸ்தேஷாம் சலோகதாம் ராஜ்யஞ்ச காரயாமாச பிரயாகே பிருத்திவிபதி உத்தரே ஜான்கவி தீரே பிரதிஷ்டானே மகாயசாக. அந்த பிருத்திவிபதி புரூரவா பிரயாகைக்கு போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கொண்டு வந்தான். பிரயாகுங்கிறது பிரயாகராஜ், அலகாபாத்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதுக்குதான் திரிவேணி சங்கமம்னு பேர். கங்கா நதியினுடைய வடக்கு கரையில் இருந்து கொண்டு திரிவேணி சங்கமத்திலிருந்து ராஜ்யம் புரிந்தான். திரிவேணி 3 பின்னல்கள், மகாலட்சுமியினுடைய 3 பின்னல், கங்கா யமுனா சரஸ்வதி. மகாலட்சுமிக்கு தலையில 3 பின்னல், அந்த 3 பின்னலா தான் கங்கை யமுனை சரஸ்வதி அந்த இடத்துல கூடுறா. எங்க நதி கூடினாலும் அதுக்கு பிரயாகுன்னு பேர். அந்த பிரயாகைகளுக்கெல்லாம் தலைவி ராஜா தான் இங்க பிரயாகராஜ் அலகாபாத்ல இருக்கு. அங்கதான் பரத்வாஜருக்கு ஆசிரமம் இருக்கு. இப்ப அங்க இருந்துதான் இந்த ராஜா ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கொண்டு வந்தான். இப்ப அடுத்த சரித்திரம் சொல்ல போறார். குஷர் பிறந்தார், குஷிகன் பிறந்தான், குஷாம்பன் பிறந்தான். அவர்களுக்கு விஸ்வாமித்திரரும் ஜமதக்னி பரசுராமரும் பிறக்கிறார்கள். இது ரொம்ப ஆச்சரியமான கதை. எப்படி பரசுராமர் பிறந்தார், எப்படி ஜமதக்னிக்கு ஒரு பிள்ளையா பிறந்தார், ராமனுக்கும் பரசுராமனுக்கும் என்ன வேறுபாடு, விஸ்வாமித்திரர் இங்கெங்க குறுக்க பிறந்தார்னா ஒரு சின்ன குழப்பத்துல இவா எல்லாரும் மாறி பிறந்துட்டா. அங்கேயுமா சுவாமி, நாங்க எங்க குடும்பத்துலதான் குழப்பம் நினைச்சிருந்தோம், இது அங்கேயும் இதே தான் கதையானா? நம்ம குடும்பம்லாம் ஒரு குழப்பமே இல்லை, நம்ம எல்லாம் ரொம்ப சுலபமா வாடுறோம். ஆனா புராணங்கள்ல எடுத்து அந்த கதைகள்ல இருக்கிற குழப்பத்தை பார்த்தோம், அவளுக்கு சக்தி அதிகமா இருக்கும் இல்லையோ, அதுக்கு தகுந்த குழப்பம். நமக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அதனால அதுக்கு தகுந்த குழப்பமே இல்லை. விரலுக்கு தகுந்தது தானே வீக்கம். அவளுக்கு ரொம்ப அதீத சக்தி இருந்திருக்கு, அதனால என்னென்னமோ பண்றா, என்னென்னமோ நடந்து படுறது. அடுத்த சரித்திரம் சொல்றார். ஐலா புத்ரா பபூவஸ்தே சர்வே தேவசுதோபமாக திவி ஜாதா மகாத்மான ஆயுர் தீமான அமாவசு. புரூரவசுக்கு அமாவசுன்னு ஒரு பிள்ளை பிறந்தான், ஆயுசுன்னு ஒரு பிள்ளை பிறந்தான். எல்லா பிள்ளை பேரும் சொல்றார். ஆயுகு புத்திமான், அமாவசுகு விஸ்வாயுகு, தர்மாத்மா ஸ்ருதாயுகு, திருடாயுகு, வனாயுகு, சதாயுகு. 7-8 பிள்ளைகள் பிறந்தார்கள். எல்லாம் தீர்க்க ஆயுசு, பேர்ல இருந்தே தெரியுது ரொம்ப தீர்க்கமான ஆயுசு வாழ்ந்திருக்கா. அதிலே ஒருத்தன் அமாவசுன்னு பேர். அமாவசுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தா. பீமன் ஒருத்தன் பேரு, நக்கனஜித்துன்னு ஒருத்தன் பேர். பீமனுக்கு காஞ்சன பிரபன் பிறந்தான், காஞ்சன பிரபனுக்கு சுகோத்தரன் பிறந்தான், சுகோத்தரனுக்கு ஜன்னு பிறந்தார். இந்த ஜன்னு ஒரு ரிஷி. ஜன்னு மகர்ஷியினுடைய கதையோட சேர்ந்ததுதான் கங்காதேவியின் கதை. அவளுக்கு ஜான்ஹவின்னு ஒரு பேர் உண்டு. கங்கைக்கு ஜான்ஹவின்னு ஒரு பேரு, பாகீரதின்னு ஒரு பேரு, அலகநந்தான்னு ஒரு பேர். இதெல்லாம் கங்கைக்கு இருக்கிற வெவ்வேறு பேரோ இல்லையோ. இப்ப ஜன்னு மகர்ஷி இவாளுடைய வம்சத்துல பிறந்துட்டான். புரூரவசுக்கு அடுத்தடுத்து பிறந்தவர் தான் ஜன்னு. இந்த ஜன்னுவனிடத்திலே கங்காதேவிக்கு அதீத காதல். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வந்தாள். பதி லோபேன எம் கங்காம் பதித்வே அபிசசாரஹ நேச்சத பிளாவயாமாச தஸ்ய கங்காஞ்ச தத்சதா சதயா பிளாவிதம் திருஷ்டுவா யஜ்ஞவாட்டம் சமந்ததா. ஹே ஜன்னு ரிஷியே, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கங்கை கேட்டா. அவர் சொன்னார், நான் தவம் புரிந்து லோகத்தை உயர்த்திக்கணும், என்ன உயர்த்தணும்னு பாக்குறச்சே இந்த ஆசைப்படாதே, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை. உடனே கங்கைக்கு கோவம் வந்தது. உம்முடைய யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கிற இந்த சாலையை முழுக்க நான் மூழ்கடிச்சிட போறேன் என்று கங்காதேவி மொத்தமா மூழ்கடித்தாள். கங்கையே பகீரதனாலே பூமண்டலத்துக்கு கொண்டு வரப்பட்டவள். பகீரதன் ராமனுக்கு முன்பிறந்த ராஜா. இக்ஷ்வாகுன்னு கீழே சொன்னேன், ராமனுக்கு ரொம்ப முன்னாடி இருந்த ராஜா. சூரியனுடைய பிள்ளை மனு, மனுவனுடைய பிள்ளை இக்ஷ்வாகு, அதுக்கப்புறம் அம்பரீஷன், கட்வாங்கன், காகுத்ஸ்தன், திலீபன், இவர்கள்லாம் பிறந்திருக்கா. அதிலே சகரன் ஒரு மன்னவன். அந்த சகரனுக்கு அம்சுமான், அசமஞ்சஸ் என்ன பிள்ளைகள் பிறந்தா. அவனுக்கு திலீபன் பிறந்தான். அதுக்கப்புறம் தான் பகீரதன் பிறந்தான். பகீரதன் பெரிய பிரயத்தனப்பட்டு ஆகாயத்திலிருந்து கங்கையை கீழ்லோகத்துக்கு கொண்டு வந்தான். நாம சில பேர் பல தடவை பரீட்சை எழுதினாலே என்ன பகீரத பிரயத்தனமானுவோம். ரொம்ப பிரயத்தனப்பட்டு 4-5 தரமா பரீட்சை எழுதிட்டு இருக்கார், ஒன்னும் தேரவே மாட்டேங்கிறது. ஒரு தரையும் 30 வாங்குறார், 28 வாங்குறார், அவ்வளவுதான். ஓ சுவாமி, ஏதோ பகீரத பிரயத்தனம் போல் இருக்கு, பெரிய பிரயத்தனமா இருக்குன்னு விடுவா. அப்ப அந்த பகீரதன் கீழே கொண்டு வந்ததுதான் கங்கை. கங்காதேவிக்கு தான் இவரிடத்திலே காதல் ஏற்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டாள். ஜன்னு கோவம் வந்துருத்து. இவளானா யஜ்ஞசாலை முழுக்க மூழ்கடிச்சுட்டா.
அவர் பார்த்தார், தன் யோக பிரபாவத்தாலே கங்கையை மொத்தமா எடுத்து குடிச்சிட்டார். அவர் உடம்புக்குள்ள மொத்தமாவே கங்கையை குடித்தார். தேவர்கள்லாம் பார்த்தா, இப்படி கங்கையை எப்ப குடிச்சிட்டீரோ இனிமே உம்ம பொண்ணுதான் அவள். என்ன, இவரிடத்திலிருந்து தான் வெளியில வந்தாகணும். இவரிடத்திலிருந்து வெளியில வந்ததுனாலே அவளுடைய பெண்ணாகி ஜான்கவி, ஜன்னுவனுடைய பெண்ணு ஜான்கவின்னு பேர் பெற்றாள். அதுக்கப்புறம் கங்காதேவி அவருக்கு மகளாக போய் வாழ்ந்தாள். கங்கையினுடைய மற்றொரு பகுதியாகத்தான் காவேரி இருந்திருக்கிறாள். அந்த காவேரிய ஜன்னு கல்யாணம் பண்ணிக்கிறார். அதான் ஆச்சரியம். கங்கையில் புனிதமாய காவிரி நறுவு பாட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கந்தன்னுள்னு தொண்டரடிப்படி ஆழ்வார் பாசுரம். கங்கையும் காவிரியும் சமானமாகி கங்கையை காட்டிலும் கங்கையிற் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு. கங்கைக்காவது திருவிக்கிரமனுடைய ஸ்ரீபாதத்தை ஒரு நிமிஷம் தொட்ட பெருமை. ஆனா காவிரிக்கு பெரிய பெருமாளுடைய திருவடிகளை எப்பவுமே அலம்பின்றிருக்கிற பெருமையோ இல்லை. அதை விட இது எவ்வளவு பெரிய பெருமை. இப்போ மத்தியே கவேர துகிதுகு முதிதாந்தராத்மா அதிருஷ்டதாம் நயனயோகோ விஷயாந்தராணாம் யோனிச்சிகாய மனவை முனிவாகனந்தம். ரொம்ப ஆச்சரியமா குலசேகர ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடினார். அவர் தெரிவிக்கிறார், இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி எனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருளப் பள்ளி கொள்ளும் கருமணிய கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணிரகள் என்னுகொலோ கழிக்கு நாளே. குலசேகருடைய ஆச்சரியமான பாசுரம். தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருளப் பள்ளி கொள்ளும், தெளிந்த நீருடைய பொன்னி. பொன்னி ஹேமாபகா, ரொம்ப தெளிவா இருக்கும் காவிரி. கங்கைக்கு அவ்வளவு தெளிவு வராது. உள்ளுக்குள்ள ஒரு கூழாங்கல் இருந்ததுன்னு வச்சுங்க, மேலேந்து பார்த்தா அப்படியே அந்த கூழாங்கல் தெரியும். ஸ்பட்டிக்க மாட்டம் காவிரி தெளிவா இருக்கும். இந்த இடத்துல சொன்னேன், ஆமா சுவாமி, பாதி நாள் ஜலமே இல்ல, நேர கூழாங்கல் தெரியுதுன்னார். அப்படி வச்சுக்க வேண்டாம். இப்போ தண்ணீர் இருந்தா கூட கூழாங்கல் நேர தெரியும் இல்லையோ. கங்கையை காட்டிலும் உயர்ந்திருக்கும் காவேரி அவளே அஜகஸ்ய ஜன்ஹுஸ்து தயிதம் புத்திரம் சுமகம் நாம தார்மிகம் காவேரியாம் ஜனயாமாச அஜகஸ்தஸ்ய சாத்மஜா அஜகஸ்ய து தாயாதஹ பலாகாஷ்வோ மஹீபதி. இவர்கள் வம்சத்தில் ஜன்னுவனுடைய வம்சத்துல குஷன் பிறந்தார். குஷனுக்கு குஷிகன், குஷநாபன், குஷாம்பன் என்று 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதுல குஷிகரை பத்தி தான் இப்ப கதை பார்க்க போறோம். விஸ்வாமித்திரருக்கு கௌஷிகர் கௌஷிகர்னு ஒரு பேர் உண்டு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஏன்னா இந்த குஷிகனுடைய வம்சத்துலதான் அவர் பிறக்க போறார். குஷபுத்ரா பபூபுருகி சத்வாரு தேவவர்ச்சசா குஷிகா குஷநாபஸ்ய குஷாம்போ மூர்த்திமான்ஸ்ததா குஷிகஸ்து தபஸ்தேபே புத்திரம் இந்திர சமப்பிரபம். அப்போது குஷிகன் பெரிய தபஸ் பண்ணார். அவர் தவத்தை கண்டுட்டு ஆனந்தப்பட்ட இந்திரன், நானே உனக்கு பிள்ளையா பிறக்கிறேன்னு காதி என்ன பேர். இப்போலேருந்துதான் நீ கொஞ்சம் குழம்பாத கதையை கேட்கணும். குஷிகனுடைய பிள்ளை அவரேதான் இந்திரன் பிறந்தார். கௌஷிகன் காதிங்கிற பேரோட. அப்ப குஷிகன் புருகுத்சனுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு காதியை பெற்றெடுத்தார். காதிக்கு கல்யாணம் ஆச்சு. அவளுக்கு சத்தியவதின்னு பேர். காதிக்கும் சத்தியவதியும் நன்னாத்தான் வாழ்க்கை வாழ்ந்துந்தா. அவளுக்கு ஒரு பெண்ணு பிறந்தாள். அதாவது காதிக்கு கல்யாணமாகி பெண்ணு சத்தியவதி பிறக்க சத்தியவதிக்கு கல்யாணம். திரும்ப சொல்றேன், குஷிகனுக்கும் புருகுத்சனுடைய பெண்ணுக்கும் கல்யாணம் ஆச்சு. காதியை பெற்றார்கள். காதிக்கு கல்யாணம் ஆச்சு. சத்தியவதி பிறந்தாள். சத்தியவதியை ஒரு பிராமண ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. பிருகுன்னு ரிஷி கேள்விப்பட்டிருப்பீள். அந்த பிருகுவனுடைய பிள்ளைக்கு ரிச்சீகர்னு பேர். சத்தியவதிக்கும் ரிச்சீகருக்கும் கல்யாணம் நிகழ்ந்தது. இருவரும் நன்னா வாழ்ந்துந்தா. இப்ப 2 பேருக்கும் புத்திர பேருக்கு ஆசை. ரிச்சீகருக்கு குழந்தை பிறக்கணும். அப்ப சத்தியவதி தன் கணவனிடத்தே நல்ல சரு ஒண்ணு பண்ணி கொடும். சருங்கிறது பாலால் சமைக்கப்பட்ட சோறு. அத பகவானிடத்துல பிரார்த்திச்சுண்டு யோக பிரபாவத்தால ஏற்படுத்தினால் உயர்ந்த குழந்தை பிறக்குங்கிறதுக்காக சருவை ஏற்படுத்தினார். ஆனா அதே சமயத்திலே அவ அம்மாவுக்கும் ஒரு ஆசை. சத்தியவதிக்கு தாயா இருந்தாலும் காதியினுடைய மனைவி, அவளுக்கும் தனக்கும் ஒரு பிள்ளை வேணும்னு ஆசை. பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணிருக்கு, பிள்ளை பிறக்கணும்னு ஆசை. தாயாருக்கும் பிள்ளை பிறக்கணும்னு ஆசை. அதனால 2 பேருமாக வேண்டிக் கொள்ள ரிஷிகர் 2 சரு பண்ணார். 2 பாயசத்தை பண்ணார். பண்ணிட்டு தன்னுடைய மனைவியின் இடத்துல கொடுத்துட்டார். அவர் காட்டுக்கு தவம் புரிவதற்காக போனார். அந்த சமயம் அம்மாவும் இந்த வீட்டுக்கு வந்தவ எங்க எதுக்காக உனக்கு என்ன கொடுத்தாருன்னு கேட்டா. இது 2யுமே இதுதான் நமக்காக கொடுத்திருக்கார். என்னை இதை சாப்பிட சொன்னார், உன்னை இதை சாப்பிட சொன்னார்னு சொல்லி பெண்ணு கொடுத்துட்டா. அவளுக்கு தெரியல உண்மையா நேர்மையா அவ கொடுத்துட்டா. ஆனா தாயார் யோசிச்சு பார்த்தா, என்னதான் இருந்தாலும் கணவன் தன் மனைவிக்கு உயர்ந்த பாயசம் பண்ணிருப்பார். நமக்கு அதை விட சுமார் பாயசம் தான் பண்ணிருப்பார். அதனால இப்ப இது பெண்ணுக்கு தெரியல, நாம மாத்திடுவோம் அப்படின்னு நினைச்சுன்னு தனக்கு கொடுத்த சருவை பொண்ணுக்கு கொடுத்துட்டா. பொண்ணு கொடுத்த சருவை தான் சாப்பிட்டுட்டா. ஆனா ரிஷிகர் என்ன பண்ணிருக்கார், அவர் பிராமணர், தான் கல்யாணம் பண்ணிருக்குது க்ஷத்திரிய பெண்ணு. காதி க்ஷத்திரியர்,
க்ஷத்திரியருடைய பெண்ணைத்தான் இவர் கல்யாணம் பண்ணிருக்கார், இவரோ பிராமணர். அப்ப பிரம்ம தேஜஸோட தபசு வளர்றதுக்கு பிள்ளை பிறக்கணும்னு அவர் நினைச்சு அதுக்கு பாயசம் பண்ணிருக்கார். க்ஷாத்திரவத்தோட நாட்டை காக்கிற வீரம் இருக்கணும் நினைச்சிருந்து அதுக்கு பாயசம் பண்ணிருக்கார். இத புரிஞ்சுக்கலே பெற்ற தாயார் பாயசத்தை மாச்சுட்டா அதீத கோபத்தோட பிள்ளை பிறக்க போறாருன்னு தெரிஞ்சு போச்சு. இவருக்கு பிராமண பிள்ளையா பிறக்கணும் இல்லையோ. அந்த பெண்ணு கர்ப்பவதி ஆனாள். சத்தியவதியை பார்த்த உடனே ரிஷிகர் முகத்தை பார்த்துட்டு சொல்லிட்டார், பெண்ணே உன்னுடைய கர்ப்பம் ரொம்ப கோபத்தோட பிறக்க போறது, எங்கோ தவறு நடந்திருக்கு, என்ன பண்ணாயின்னு கேட்டார். ஒண்ணுல தாயார் வந்தா 2 பாயசத்தை கொடுத்தேன், அவதான் மாத்திவிட்டா, உன்னை நன்னா வஞ்சிச்சுட்டா போல் இருக்கு, அதனாலதான் இப்ப ஆபத்தே ஏற்பட்டது. காதே கன்யா மகாபாக நாம்னா சத்யவதி சுபா தாம் காதிர் பிருகுபுத்திராய ரிச்சிகாய ததௌ பிரபு புத்திரார்த்தம் காரயாமாச சருங்காதே ததைவச்ச. அப்ப பெண்ணை ஏமாற்றி தாயார் மாத்தி சாப்பிட்டுட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஏற்கனவே பகவத் சங்கல்பம் உள்ளது போல் இருக்கு, பெண்ணே ரொம்ப